ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம். ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி எடுத்தோனே அழுறாங்க. நான் சொன்னேன், "அம்மா அழாதீங்க. யாரா இருந்தாலும் அதான். அவங்களோட வேதனை நம்மகிட்ட சொன்னா ஒரு ஆறுதலுங்க. அழாதீங்கம்மா. என்னங்க எல்லாம் சொல்லிட்டே வராங்க, சொல்லிட்டே வராங்க. என்னங்க ஏன் பண்றது? வீட்ல அவ்வளோ பெரிய முருகர் சிலைய வச்சு வழிபட்டு எனக்கு ஒரு வாழ்க்கையில விடிவே இல்லையேன்னாங்க. எவ்வளோ பெரிய முருகர் சிலைம்மான்னேன். இல்ல ஒரு கோயிலுக்காக ஒரு சிலை செஞ்சாங்க. அது ஒரு 3 அடி இருக்கும். அவங்க வீட்ல வைக்கிறதுக்காக. கடைசியில அத அவங்க வைக்க முடியல எங்களுக்கு குடுத்தாங்க. நான் அந்த சிலைய அவ்வளோ தூரம் நல்லா பார்த்துக்கிட்டேன். எங்களுக்கு 10 நாளா அவ்வளோ மனவேதனை, அவ்வளோ சோதனை. என் பையன் கீழ விழுந்துட்டான், அடிபட்டுருச்சு. எங்க வீட்டுக்காரருக்கு விபத்து ஆயிடுச்சு. எப்படிங்க இது? நான் இவ்வளோ முருகன வந்து நேசிக்கிறேன்னு எனக்கு எப்படி சொன்னேன்னா, அப்ப நான் சொன்னேன், "அம்மா, ஒரு கோயில்ன்றது எதுக்காகன்னா, சிலை வச்சு வழிபடுறது தான் கோவில். வீட்ல வச்சு வழிபடுறதுக்கு படமே போதும். உங்க உள்ளம் தான் கோவில். அந்த உள்ளத்துக்குள்ள நீங்க எவ்வளோ பெரிய முருகனாலும் வச்சு கும்பிடலாம், நெனச்சு கும்பிடலாம். பட் வீட்ல வந்து நீங்க அவ்வளோ பெரிய ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு ஆள ஒரு 10க்கு 10 ரூம்ல வச்சீங்கன்னா, அதோட வீரியம் எவ்வளோ பெருசு இருக்கும். தாங்க முடியுமா நம்பளால?